பெரம்பலூர் அருகே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் அராஜகம் செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருமாந்துறை காலனி தெருவில் பட்டியல் சமூகத்தினர் இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவனின் உறவினரான முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் இளையராஜா அப்பகுதியில் வாழும் 5 பேரின் வீடுகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் ஆகிய பொருட்களை அடித்து நொறுக்கி சூறையாடினார். தாக்குதலில் படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் தங்களுக்கு எதிராக வாக்களித்ததால் தொடர்ந்து விசிகாவினர் வீடுகளை சூறையாடுவதாகவும் புகார் கொடுத்தால் காவல்துறையினர் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் வேதனை தெரிவிக்கின்றனர். யார் பண்ணதுங்கம்மா? எல்லாம் அந்த இளையராஜா இருக்காருல்ல தலைவர், அவர் வச்சுதாங்க இவ்வளவு பண்றாரு. 20 பேர் கடப்பாரையும் கொடுவாயும் பார்த்தா கடப்பாரை கொடுவாயும் தான் உள்ளார விட்டு குத்துறானு, கடப்பாறையிலே குத்துறானு. 14 நாள் தூங்கல சார். 14 நாளா தூங்கல சாமி. இன்னைக்கு வந்து நாங்களாம் போட உடைக்க மாட்டோம் சாமி. நாங்களாம் போட உடைக்க மாட்டோம். காலையில் தான் பாப்போம் வந்துருவான். இந்த மாதிரி எங்க